ஐபிஎல் 2026 சீசன்ல பஞ்சாப் கிங்ஸ் அவங்க ஆதிக்கத்தை நல்லாவே நிலைநாட்டிட்டாங்க. 29வது போட்டியில லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ 54 ரன் வித்தியாசத்துல திட்டவட்டமா ஜெயிச்சிருக்காங்க. அதிக ரன்கள் குவிக்கப்பட்ட இந்த மேட்ச் 2026 ஏப்ரல் 19ஆம் தேதி நியூ சண்டிகர்ல இருக்கிற மகாராஜா யாதவிந்திர சிங் சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியத்துல தான் நடந்துச்சு. இந்த முக்கியமான வெற்றி பஞ்சாபோட புள்ளி பட்டியலுக்கு முக்கிய புள்ளிகளை சேர்த்தது மட்டும் இல்லாம லீட் பட்டியல்ல அவங்க முதல் இடத்தையும் ரொம்பவே உறுதிப்படுத்திருச்சு. இந்த வெற்றிக்கு அடித்தளமா அமைஞ்சது என்னன்னா ஒரு சாதனையான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான். அதுல போட்டியோட போக்கையே மாத்தி அமைச்ச ஒரு பிரமாதமான 182 ரன் பார்ட்னர்ஷிப்பும் இருந்துச்சு. கிங்ஸோட தொடர்ச்சியான பெர்ஃபார்மன்ஸ் இந்த டோர்னமெண்ட்ல இதுவரைக்கும் அவங்கள யாரும் ஜெயிக்காத ஒரே டீமா நிலைநிறுத்தியிருக்கு. இது அவங்க கப்பை வெல்லும் தீவிரமான விருப்பத்தை இன்னும் வலுப்படுத்துது. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு இது தொடர்ச்சியா வந்த 3வது தோல்வி. இது அவங்க ஒரு சீரான ஆட்டம் ஆட முடியாம திணறடதை இன்னும் அதிகமாக்குது. அதே சமயம் இந்த போட்டியான சூழல்ல பிளே ஆஃப் கனவுகளையும் ரொம்பவே கேள்விக்குறியாக்கிடுச்சு. பஞ்சாப் கிங்ஸ் அணி அவங்களுக்கு கொடுத்த 20 ஓவர்ல செம அதிரடி பேட்டிங் ஆடி 7 விக்கெட் இழப்புக்கு 254 ரன்கள்னு ஒரு மிரட்டலான ஸ்கோரை பதிவு செஞ்சாங்க. இளம் தொடக்க ஆட்டக்காரரான பிரியான் ஷார்யா வெறும் 37 பால்ல 93 ரன்கள்னு வெளுத்து வாங்கினாரு. அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 251.35 மிரட்டலா இருந்துச்சு. அவருக்கு பக்கபலமா இருந்த கூப்பர் கான்லி 46 பந்துகள்ல வேகமா 87 ரன்கள் சேர்த்து அசத்தினாரு. இரண்டாவது விக்கெட்டுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து 182 ரன்கள் குவிச்சது ரொம்பவே குறிப்பிடத்தக்கது. பஞ்சாப் கிங்ஸ் அணியோட ஐபிஎல் வரலாற்றுல 100 ரன்களுக்கு மேல பார்ட்னர்ஷிப் வச்சதுல இதுதான் 2வது அதிக ரன் ரேட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்கோரை சேஸ் பண்ண வந்த லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணிக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு பெரிய சவால் காத்திருந்துச்சு. மிச்சல் மார்ஷ் 40 ரன்கள், ஆயுஷ் பதோனி 35 ரன்கள் மற்றும் கேட்டன் ரிஷப் பந்த் 23 பால்ல 43 ரன்கள் சில பேர் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சாலும் பஞ்சாபோட அந்த மிரட்டலான ஸ்கோரை எட்ட அவங்களுடைய கூட்டு முயற்சி போதுமானதா இல்லை. கடைசியா எல்எஸ்ஜி அணி 5 விக்கெட் இழப்புக்கு 200 ரன்கள்னு அவங்களுடைய இன்னிங்ஸை முடிச்சாங்க. லக்னோ பவுலிங் பக்கம் பார்த்தீங்கன்னா மணிமாறன் சித்தார், பிரின்ஸ் யாதவ்னு 2 பேரும் தலா 2 விக்கெட் எடுத்தாலும் பஞ்சாப் கிங்ஸ் அணியோட அதிரடி ரன் குவிப்பை அவங்களால கட்டுப்படுத்த முடியல. இந்த ரிசல்ட் ஐபிஎல் 2026 புள்ளி பட்டியல்ல ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வந்துச்சு. இப்போ பஞ்சாப் கிங்ஸ் டீம் 6 மேட்சுகள்ல 5 வெற்றி, ஒரு போட்டி ரிசல்ட் இல்லாம போனதுன்னு மொத்தம் 11 புள்ளிகளோட அட்டவணையில டாப்புல ரொம்ப ஜாலியா உட்கார்ந்திருக்காங்க. அவங்களோட நெட் ரன் ரேட்டும் கூட்டல் 1.420 சூப்பரா இருக்கு. தொடர்ச்சியா நல்லா பெர்ஃபார்ம் பண்றதால இந்த டோர்னமெண்டோட ஆரம்பத்திலேயே அவங்க ஒரு முக்கியமான போட்டியாளரா தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாங்க. இதுக்கு அப்படியே நேர்மாறா லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் டீம் தொடர்ந்து திணறிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ புள்ளி பட்டியல்ல 8வது இடத்துக்கு போயிட்டாங்க. 6 மேட்சுகள்ல 2 வெற்றியோட -1.173 நெட் ரன் ரேட்டோட இருக்கிற எல்எஸ்ஜிக்கு இப்போ செம பிரஷர். பிளே ஆஃப் ரேஸ்ல இருக்கணும்னா அவங்க கண்டிப்பா அவங்க நிலையை மாத்தணும். பொதுவா இந்த 2 டீமுக்குமான போட்டி எப்பவுமே செம டஃப் இருக்கும். இந்த மேட்சுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நடந்த 6 போட்டிகள்ல 2 டீமும் தலா 3 வெற்றிகளை பதிவு பண்ணிருந்தாங்க. இப்போ இந்த வெற்றியோட பஞ்சாப் கிங்ஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ல 4 முதல் 3 வரை ஒரு முன்னிலையை எடுத்துக்கிட்டாங்க. இது 2 டீமுக்கும் இடையிலான போட்டியை இன்னும் சூடாக்கும்னு சொல்லலாம். கடந்த மார்ச் 28ஆம் தேதி ஆரம்பிச்சு மே 31ஆம் தேதி வரைக்கும் நடக்கிற இந்த ஐபிஎல் 2026 சீசன்ல 10 டீம்கள் பங்கேற்கிற 74 மேட்சுகள்லையும் போட்டி செம விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு.